ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நியூ இயர் ஈவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க நியூ இயரை. எல்லா ஊர்லேயும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க, என்ஜாயபுளாக கொண்டாடுங்க. ஸோ ஐ விஷ் எல்லாருக்கும் இந்த நியூ இயர் சூப்பராக அமையணும். ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்லாருக்குமே நல்லா அமையணுன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ நியூ இயர் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் சர்ச்சுக்கு தான் கிளம்புறோம். ஸோ இங்கே நம்ம சர்ச் போகிறது ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம சென்னையில் எப்பவுமே 12 o'clock மாஸ் நியூ இயர் ஈவ்க்கு போவோம். ஸோ இன்றைக்கி நாம் பெங்களூரில் நியூ இயர் மாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னையிலலாம் எப்போவுமே 11:30 மாஸ் 12 o'clock மாஸ் அப்படின்னு தான் இருக்கும்ல, நம்ம சாந்தோமில் பார்ப்போம். பட் இங்கே 10:30 மாசு, இங்கே 10:30க்கு ஸ்டார்ட் ஆகி 12 o'clock ஓவர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ நம்ம அட்லீஸ்ட் 9:30க்கு நம்ம வீட்டை விடணும். பிகாஸ் சர்ச் இங்கே நம்ம பக்கத்து சர்ச்சில் பார்க்கல, கொஞ்சம் தூரமாக ஒரு சர்ச் சொல்லியிருக்காரு. எப்போவுமே வருஷம் இவர் அங்கே தான் மாஸ் பார்ப்பாரா. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டு இன்றைக்கி போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். இன்னும் நாங்கள் யாருமே ரெடி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் எல்லோரும் போங்க போய் ரெடி ஆகுங்கன்னு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் போட போகிற ட்ரெஸ் நானும் ஷிலுவும் ஒரே மாதிரி எங்கள் மம்மி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஷிலுவும் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஜம்ப் சூட். ஸோ அதுக்கு ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி இது தான் வேர் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகின்னு இருக்கிறேன். இந்த பாருங்க, ரெடி ஆகினுக்குது அப்போட்லேருந்து. ஸோ நம்ம வீட்டில் எல்லாரும் ரெடி ஆகின்னு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் தி இயர் 2025. இன்றைக்கி நாள் நல்லாவே போச்சு. எங்கள் ரீகேப்பெல்லாம் பண்ணி பார்த்தா சூப்பராக போச்சு. எல்லாமே நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களோட ரீகேப் எல்லாமே நாங்கள் சொல்லியிருப்போம். ரிவைண்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருந்துச்சு இன்னும் 2025 அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி ஆகிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேடம் ரெடி ஆகுது. ரொம்ப நேரமாக ரெடி ஆகிருக்குது. இப்போ எல்லாரும் வீட்டில் ரெடி ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ நைட் மாஸ் தான் போகிறோம். பெங்களூர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி இருக்கும் பெங்களூரு. இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். வருஷம் நானும் டீனேஜ்லேருந்து பயங்கரமாக இந்த பிரிகெட் ரோட் போகிறதோ, அப்புறமா எம்ஜி ரோடு, கோர்மங்கலா, இங்கெல்லாம் பயங்கர வைப்பாக இருக்கும். ஆனால் நிறைய ட்ராஜடி நடக்கும் அங்கே. இந்த மாதிரி விஷயத்தில் நியூ இயர் டைமில் யாருன்னா எதனா ஒன்று ஸ்டாம்பேடோ இல்லை எதனா ஒரு ஜாஸ்தி ஜனங்க பார்ட்டி பண்ணிட்டு பிரச்சனை பண்ணுறதோ, இந்த பைக்கர்ஸுங்க பிரச்சனை பண்ணுறதோ, அதெல்லாம் நிறைய நடக்கும் பெங்களூரில். இந்த டைம் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க நம்மனா, பயங்கர போலீஸ், ஒரு 10 லட்சம் போலீஸை அலர்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ், எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டு வச்சுக்கிறாங்க. நாங்களும் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணோம்னா, சர்ச்சு முடிச்சுக்கின்னா அப்படியே எங்கன்னா பார்ட்டியோ இல்லை எதுனா ஒரு இது பண்ணுறதுக்கு, இல்லை ஃபேமிலியோட எங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ அப்படி போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு வர ரீல்ஸு, அப்புறமா நாங்கள் நியூஸில் பார்க்குறது எல்லாம் பார்த்து எங்களுக்கே பயமாகுது. வேணா நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பாட்டுன்னு சர்ச்சுக்கு போகலாம், மாதம் காண்டுட்டு நியூ இயர் விஷஸ் எல்லாருக்கும் விஷஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டு சேரலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. சரி, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டுன்னு. எல்லாம் நல்லபடியாக தான் எல்லாம் ரெடி ஆகினுக்கிறோம். பார்ப்போம். ஏம்மா நேபாளி இன்னைக்கு இன்னாடி ஆயிச்சாடி ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ட்ரெஸ்ஸு நான் காட்டுறேன், சூப்பராக இருக்குது. பார்க்குறீங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் இப்போ நாங்கள் காட்டுறோம். எல்லாருக்கும் ஸ்பெஷலி N1 பலிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பலிஸில் புதுசு தான், தைலாண்டில் வாங்கின டிஷர்ட் தான் எல்லாம். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக பிளாக் போடுறதா பிளானு. அப்புறமா எல்லாரும் ஆனால் பிளாக் போடாத, ஒயிட் போடு, நியூ இயர் அப்போ பிளாக்கோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால நான் தாய்லாண்ட்லேருந்து வாங்கின அந்த டிஷர்ட் ஒரு ஸ்டாக் எதுக்கோ வச்சுருந்தேன். அது இப்போ யூஸ் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம பிளாக் போடலாம். எஸ், நாளைக்கு. ஓகே மேடம், சீக்கிரம் முடிச்சிங்கன்னா மாசுக்கு போகலாம். டிராஃபிக் இருக்கு இங்கெல்லாம். எப்படி இருக்கிறீங்க? மேக்கப்பா? ஓ அதுவா, நேத்து போட்ட மேயா அது. ஓகே ஓகே, நல்லா இருக்குது மோனா, நல்லா இருக்குது. அதுல நீங்களும் நல்லா இருக்கிற என்ன பாய் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ அல்லம்மா. ஹலோ, குட் ஈவினிங். அவ்வளோம்மா எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறம்மா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் அம்மா. தேங்க்யூ. தினம் பாக்குறேன்மா. தேங்க்யூ இது பண்றிய ரொம்ப நல்லா இருக்குது. எப்போ வரீங்க வீட்டுக்கு? நான் வரேன். இதெல்லாம் ஆகட்டும் வரேன். சரிம்மா வாங்க வாங்க. சீட்டெல்லாம் கட்டணும், அதெல்லாம் கட்டிட்டு வந்தேன் நானு. சரி மம்மி டாடியும் பாக்குறேன், தம்பியும் பாக்குறேன், பொண்ணாத்தையும் பார்த்தேன், எல்லாம் பாத்துனுக்குறேன். நைட்டானா உங்களை பாத்துறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பிராக் மாதிரி போட்டு நல்லா இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகினுக்கிறோம். மோனா ஏதோ சாப்பிடல, வாழைப்பழம் ஒட்டி தான் சாப்பிடுங்குது. ஷாரனோ மோனாவோ ஒரே காஸ்டியூம், ரெண்டு பேரும் ட்வின்னிங் பாருங்களா. ரெண்டு பேரும் இது வந்து லாஸ்ட் டைம் நில்டு ரெண்டு பேரும் மம்மி டாடி வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும். நியூ இயர்க்கு போடணும் நீங்கள் வந்துட்டுன்னு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, கிளம்ப வேண்டியதா. இந்த டாடியோட காஸ்டியூமு சும்மா ராஜா பௌத்தூர் மாதிரி. மோனா ஷாரன் காமிச்சிட்டேன். இது மம்மியோட காஸ்டியூமு, இது என்னோட காஸ்டியூம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நைஸ். Happy New Year, Mama. Happy New Year. Happy New Year, Mauli. Here, uncle. Happy New Year, Mauli. எங்க சர்ச்சு போறீங்களா? சொல்ல மாட்டேன். ஏச்சி. நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டேன். நீங்க தான் லாஸ்ட். Happy New Year. பார். Happy New Year. Happy New Year. Happy New Year, friends. Happy New Year. Happy New Year. எப்போ இந்த வருஷம் மேரேஜா? என்னதான் சாந்த்? வெளியே வர முடியல. இவ்வளவு நேரத்துக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படி நாங்க வச்சிருக்கோம்ல, ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்துட்டு கவுண்ட் டவுன் பேசுறோம். இவ்வளவு நேரத்துக்கு நாங்க கவுண்ட் டவுன் வச்சிருப்பாங்க சர்ச் ஸ்ட்ரீட்ல. இந்த வருஷம் தான் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சில் உட்காந்துக்கிறேன். அதுக்கு தான் பாரு, நான் எங்க இருந்தாலும் என் நண்பர்கள் தேடி வந்துட்டாங்க பாரு. நீ எங்க இருக்கிறியோ அங்கே தான் நான் நியூ இயரே ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு. இங்கெல்லாம் கட் பண்ண முடியாது. நம்ம வீடு தேடி கிறிஸ்மஸ் எங்க இருந்தாலும் தேடின்னு வருவான் அவன். சௌரப் சொல்றாங்க, சௌரப் அங்கே வந்திருந்தா கிறிஸ்மஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, ஃபோட்டோ ஷூட்டுங்கள் லைன் இருக்காங்க. வர்ற மாதிரி தெரில எனக்கு. ஆனால் ஃபன்னு மோனா கன்னடாவே புரியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நின்றுச்சு. சூப்பரு. ஓகே பாய் நிஷாந்த், பாய் ரிக்கி. அவங்க கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறான். கூப்பிட்டா வரமாட்டேன்றான். இல்லை அவன் ஏதோ வேற ஏதோ பிளான் போட்டுக்கிறான். விடுங்க,
இல்ல இல்ல நான் தான் ஃபேமிலி மேன் ஆயிட்டேன், என்னால போக முடியல. என்னையா இந்த புள்ளிய எல்லா புள்ளியும் பால் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். கேக்லாம் வெட்டிட்டு ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிட்டு இப்போ ரூம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நம்ம வந்து அங்க நம்ம ஜோஸ்ல குச்சின்னு இந்த இதுல வந்து நான் உங்களை அட்ரஸ் பண்ண டைம் இல்லை. சரி, லாஸ்டா வந்து உங்களை அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி, ஏஜி பிளாக்ஸ் ஃபேமிலி, ஜான் பிளாக்ஸ் ஃபேமிலி, எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். எல்லாரும் ஒரு ஹெல்த்தியா தொட்டதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகணும். எல்லாருக்கும் எங்களோட என்ன சொல்றது, எங்களோட ஆசையே அப்படிதான். நம்ம கூட இருக்கிறவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் வந்து நல்லா ஜாலியா போச்சு, சூப்பரா போச்சு. ஷாரனுக்கு வந்து எக்ஸாம் அன்னைக்கு, ஓகேங்களா? ஷாரனுக்கு எக்ஸாம் வந்தோன்னா பயத்துல ஒட்ட, ஐயோ கேக் கூட வெட்டல. ஐயோப்பா நீங்க கட்டுங்க, நீங்க வெட்டுங்கப்பா, ஆல்ரெடி 1:30 மணி ஆச்சு, நான் இப்போ கொஞ்ச நேரம் படிக்கிறேன், பச்சாதான் எனக்கு வந்து நாளைக்கு போய் நான் எழுதணும். அவங்களுக்கு 1ஆம் தேதி கூட எக்ஸாம் வச்சுக்கிறாங்க. அது என்ன கவர்மெண்ட்டோ என்னன்னு தெரில. டேடிக்கே வேலை இருக்குது அன்னைக்கு, எனக்கே வேலை தான் இருக்குது. நான் ஒரேடியாக லீவ் போட்டுக்கிறேன். இந்த யூஎஸ் பேஸ்டு, யூகே பேஸ்டு எல்லாம் யாருக்கும் லீவ் எல்லாம் கொடுக்கல அவங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேக் கட்டிங். அப்போ ஷாரன் இல்லை, அப்போ நீங்கள் வந்து எங்கே ஷாரனின்னு கேட்பீங்க, அதனால இந்த அப்டேட் கொடுத்துருக்கேன். ஆனால் ஷாரனுக்கு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் ஜான் அண்ட் மோனா. இந்த வருஷம் வந்து வேற லெவலில் பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டங்னு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.